பொதுவாகவே நிறைய மெஹந்தி கிளாஸஸ்லாம் எடுத்த உடனே டைரெக்டாக மெஹந்தி டிசைன்ஸ் பார்டர்ஸ்ன்னு சொல்லி தர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு ஒரு அழகான பர்ஃபெக்டான மெஹந்தி வரணும்னா அதுக்கு முன்னாடி கோன் வச்சு சில அடிப்படை வடிவங்களை வரைய நமக்கு பழகி இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பேசிக் ஷேப், அதாவது அடிப்படை வடிவங்கள் உங்களுக்கு நல்லா கை பழகிச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்கள் வரைய போகிற இலைகளும் ரொம்ப அழகாக வரும். பூக்கள் வரையும் போது அதனோட இதழ்கள் எல்லாமே அச்சசலாக ஒரே அளவாக சூப்பராக வரும். மட்டும் இல்லாமல் மெஹந்தியில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற கொடிகள், அப்புறம் அந்த மாங்காய் டிசைன், ஸ்பேஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல டிசைன்கள் நீங்கள் பர்ஃபெக்டாக வரையணும் அப்படின்னா அதுக்கு இந்த பேசிக் ஷேப்ஸ் தான் அஸ்திவாரமே. ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நம்மளோட 30 days மெஹந்தி மாஸ்டர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான கிளாஸ் 5. உங்கள் கைகளுக்கு நல்ல வளைவு நிலை வரணுன்றதுக்காகவே இந்த ஸ்பெஷல் கிளாஸை நான் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி கிளாஸில் விதவிதமான கர்வ்ஸ் எப்படி போடுறது, எஸ் கர்வ் எப்படி வரைகிறது, யூ ஷேப், இப்படி பல வடிவங்களையும் கோன் வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக வரைய பழகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோனை எப்படி பிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இப்பயும். ஸோ ஃபஸ்ட்டு கோனோட அந்த டிப் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணால் ஒன்றும் இல்லை, உங்களோட இது இன்னொரு கையால் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ எப்படி பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நடுவரலோட அந்த வெட்டு அந்த பகுதி இருக்குல்ல, அந்த 3வது கோடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல இந்த கோனோட ஒரு 1.5 inch, 1 inch இல்லைனா ஒரு 1.5 inch இந்த அளவு கேப் வந்து அந்த இடத்துல கரெக்டாக வரணும். இப்போ நம்ம எந்த 2 ஃபிங்கரால் ஹோல்டு பண்ணி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டவிரல் மற்றும் இந்த ஆள்காட்டி விரல், இந்த தம் அண்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த 2 விரலால் மட்டும்தான் நம்ம வந்து கோனை பிடிச்சிக்கணும். அந்த 2 விரலால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கோனை வந்து ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 விரல் மட்டும்தான். அதிகமாக கோன் ரிலீஸ் ஆகணும்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். தம் ஃபிங்கரால் கொஞ்சம் அமுத்தினோம்னா இந்த மாதிரி கோன் வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி லைனை வரைஞ்சி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நினச்சிக்கோங்க, ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு டிசைனை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டதை வந்து ரிவிஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 4 லைன் போட்டு ஃபஸ்ட்டு ஓகே நமக்கு வந்து லைன் வந்துருச்சு அப்படின்ட்டு, அப்படி வரலன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பண்ண அந்த பேட்டர்னை ஒன் டைம் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஓரளவு இது வந்துக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம புது டிசைனை கற்றுக்க பழைய டிசைன் மறக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக எப்படி ஆகிறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம இது எல்லாமே. நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக ஆகலைனாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதோ உங்களோட ஒரு ஹாபிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், முழுமையாக கற்றுக்கணும், ஓகேவா? இப்போ வந்து கர்வ்டு லைன் எப்படி போடுறது, அதுக்கு முதல்ல ஒரு வளைவு நெளிவுகள் எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 3 டாட் வச்சுக்கிட்டேன், ஓகே? 3 டாட் வச்சுட்டு அந்த 3 டாட்டையும் இப்படி வளைவாக கனெக்ட் பண்ணுறேன். இங்கே மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு வளைவை எப்படி நம்ம இந்த கோன் வச்சு வரைகிறோம், அது எப்படி நீட்டாக எங்கேயுமே பிரேக் ஆகாமல் இந்தமாரி அழகாக எப்படி வர்றது, அது எப்படி நம்ம கோனால் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இந்த மாதிரி வளைவு நம்ம போட்டு நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து பெட்டல்ஸ்லாம் வரையும் போது, இப்போ எந்த பெட்டல்ஸாக இருந்தாலும் லீவ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு தேவைப்படும். ஒரு பக்கம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் இதே மாதிரி வரைஞ்சால் அந்த டிசைன் வந்துடும். ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படி வரையணும்னா, நான் மேலே ஒரு டாட், கீழே ஒரு டாட், அப்புறம் சைடில் ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இழுத்துட்டு வரேன். இப்படி இழுத்துட்டு வந்தோடனே இந்த 3 டாட்டையும் இப்படி கனெக்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம கர்வ்டு லைன், அதாவது லைன் எப்படி இதில் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வளைவு நெளிவாக போடணும். இப்போ எப்படி நம்ம மலையில் ஏறி இப்படி சறுக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மலையில் ஏறி இப்படி சறுக்கி மறுபடியும் ஏறி இப்படி சறுக்கி, நம்ம நிஜமாலுமே அதில் சறுக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா லைனை மட்டும் எப்படி ஸ்மூத்தாக இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி மேலே ஏறி, இப்போ கீழே இறங்கி இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி ஸ்டாப் பண்ணிடணும். முடிக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணிடணும்னா அந்த ப்ரெஷரை வந்து ஸ்டாப் பண்ணிடணும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோலர் காஸ்டர் மாதிரி இப்படி மேலே ஏறி இப்படி கீழேருந்து மேலே ஏறி மேலேருந்து இப்படி கீழே வந்து இந்த வளைவு நெளிவாக போடுங்க. நான் இங்கே பாதியோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஃபுல் பேப்பர் அளவு கண்டினியூ பண்ணிட்டு போகலாம், ஓகேவா? இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து லாங்கான ஒரு கர்வ் எப்படி வரைகிறது அப்படின்ட்டு, அதாவது ஒரு வளைவுக்கும் இன்னொரு வளைவுக்கும் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நான் ஷார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி கீழே இப்படி லாங்காக வந்து இப்படி நிறுத்துகிறேன், ஓகே? இந்த மாதிரி தான் இப்படி ஷார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி இங்கே நான் வரையும் போது கோனை வந்து பேப்பரோட டச் பண்ணிவிட்டு நான் வரையலை, கோனை கொஞ்சமாக தூக்குறேன். அப்போ தான் வந்து
கோனை கொஞ்சமாக தூக்குறதுனால மெஹந்தி வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு இந்த போடக்கூடிய இந்த லாங் கர்வாக இருந்தாலும் எந்த டிசைனாக இருந்தாலும் அதை ஒரு மாதிரி இப்படி ஸ்மூத்தாக அது பாட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ கோனை வந்து நம்ம ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாலே ஒரு பாதி வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் அடுத்தது வந்து ஷார்ட் கர்வ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ப்ராக்கெட்லாம் போட மாட்டோம். லெட்டர்ஸ் எழுதும் போது பெண்ணில் வரையும் போது நம்மளாம் ப்ராக்கெட் எழுதிட்டு, அதாவது ஒன்றத்தோட அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் தனியாக எழுதும். அதே தான் அதுமாரி போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ரொம்பவே முக்கியமான சர்க்கிள் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கிள் வரையும் போது நம்ம டாட் போட்டும் வரையலாம், வித்தவுட் டாட், அதாவது டாட்டே இல்லாமல் நம்ம வரையலாம். அது நம்மளோட ப்ராக்டிஸ் பொறுத்து தான். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வட்டம் போட்டுட்டேன். இப்போ அதுக்குள்ளேயே இன்னொரு வட்டம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி 4 புள்ளி வச்சு அந்த 4 புள்ளியும் இந்த மாதிரி அழகாக இப்படி கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு சர்க்கிள்ஸ் ரெடி ஆகிடும். முன்னாடி பார்த்த அந்த எலிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து புள்ளி வச்சு கனெக்ட் பண்ணோம். சேம் அதே தான். அடுத்து வந்து வித்தவுட் டாட் இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 11 o'clock, அதாவது நம்ம கடிகாரத்தில் 11 மணி எங்கே இருக்கும், ஓகேவா? அந்த 11 மணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக இடது பக்கம் திரும்பி அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிடணும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 11 o'clockலேயே நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழ் பக்கம் வளைஞ்சி அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? இதே மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி ரொம்ப அவசரமாக போட தேவையில்ல. பொறுமையாக நிதானமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த ரவுண்டை வந்து நம்ம ஏன் 11 o'clockல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாயிண்ட் வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? ஜாயிண்ட் வந்து மேலே இருக்கும், கேப் தெரியாது, ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த இந்த கடிகாரத்தில் 11 o'clock எங்கே இருக்கோ அந்த இடத்துலன்னு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வளைவாக நிதானமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக நீங்கள் எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை உங்களோட டிசைன் வந்து பர்ஃபெக்ட் ஆகும். ஓகேவா? சர்க்கிள் பார்த்தாச்சு. இப்போ ஆஃப் சர்க்கிள் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இடது முனையிலேருந்து இப்படி பொறுமையாக தொடங்கி கீழே யூ ஷேப்பில் வளைஞ்சி மறுபடியும் அப்படியே மேலே வந்து வலது பக்கமாக வந்தோடனையும் இந்த மாதிரி கோணு ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடிச்சிருங்க. எனக்கு நேராக பார்த்தோன்னா நம்ம இடது பக்கமாக ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து வலது பக்கமாக முடிச்சிடணும். அதே மாதிரி தான் இடது பக்கமாக ஸ்டாப் பண்ணி இப்படி ஒரு வளைவு கொடுத்து வலது பக்கமாக முடிச்சிடணும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நீங்கள் அட்லீஸ்ட் 2 பேஜஸ்க்காவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆஃப் சர்க்கிள் வந்து ஒரு ஸ்மைல் மாதிரி, ஒரு முனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிரிச்சா மாதிரி இன்னொரு முறையில் வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி. ஓகேவா? இடையில எங்கேயுமே பிரேக் ஆகாமல் கண்டினியூவாக போட்டுட்டு போங்க. ஒருவேளை பிரேக் ஆகிடுச்சுனாலும் எங்கே பிரேக் ஆகிருக்கோ அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். நான் முன்னாடி காமிச்சல அந்த மாதிரி. இப்போ இது பாருங்கள், இதுக்குள்ளேயே நான் யூ வரைஞ்சி பார்க்குறேன். ஏன்னா ஸ்பேஸ் இல்லை, அதனால் இதுக்குள்ளேயே இந்த மாதிரி குட்டி குட்டி, அதாவது பெரிய சைஸில் வந்து வளைவு ஆஃப் சர்க்கிள்ஸ் வரைகிறது, குட்டி சைஸில் ஆஃப் சர்க்கிள்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா இந்த ஆஃப் சர்க்கிள்ஸ்லாம் நம்ம மோஸ்ட் மெஹந்தி டிசைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய பேட்டர்னில் ஃப்ளவர்ஸ் வரும்போது ஆஃப் சர்க்கிள்ஸ் போட்டு அதில் பெட்டல்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆஃப் சர்க்கிள் வரைகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியானது கூட. ப்ராக்டிஸ் பண்ணிச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம ஓவல் ஷேப் எப்படி வரையிறது, அதாவது முட்டை. ஓகேவா? ஸோ முட்டை மாதிரி இது இருக்காது, இது கொஞ்சம் சர்க்கிள்ஸ் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் நீளமாக போடணும். மேலே ஒரு கர்வ் கீழே ஒரு கர்வ் அந்த மாதிரி ஒரு லைனை வரைஞ்சிட்டு அந்த இடைப்பட்ட அந்த கேப் வந்து இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு கோடு போட்டு ஃபில் பண்ணோன்னா நமக்கு ஓவல் ஷேப் வந்துடும். இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இடது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வலது பக்கம் வந்து அப்படியே ஒரு நீளமாக ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இப்படி முடிச்சிடுறேன். ஓகேவா? இது வந்து ஓவல் ஷேப் மாதிரி இல்லைலாம், பட் அந்த கேட்டகரியில் இருங்க. ஓவல் அப்படின்றது ஒரு எக் முட்டை ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இப்போ நத்தையோடு மாதிரி ஸ்பைரல் எப்படி வரையிறது அப்படின்னு பார்க்கலாம். நத்தையோடு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அது கூட விடுங்க, ரொம்ப ஈஸியாக நமக்குலாம் தெரிகிற மாதிரி. பழைய படத்துலலாம் வந்து ஃப்ளாஷ்பேக் அப்படின்னாலே இதுதான் வரும். அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் டாயின் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துடும். ஸோ அதே மாதிரி பேட்டர்னா இப்போ நம்ம கோனில் எப்படி வரையிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பைரல் அப்படின்னும் போது சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே தான் நம்ம வரையும். பட் இந்த மாதிரி பேட்டர்னை கற்றுக்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, இப்படி சுற்ற ஓரளவு நம்ம கோணை வச்சு சுற்ற வந்தாலும் ஒன்றுக்கு மேலே இப்படி ஒட்டிக்கும். நம்ம ஓவராக கோணம் தூக்கியும் போடக்கூடாது. ஓகேவா? நம்ம இப்போ கோடு போடுவோம், லைன் வரைவோம். அந்த லைனை எப்படி கொஞ்சம் தூக்குனா போல் வரைஞ்சால் அது அழகாக வரும். இந்த ஸ்பைரலில் கொஞ்சம் ஓகேவா பேப்பரோட ஓரளவு டச் பண்ண மாதிரி வரைஞ்சால் மட்டும்தான் எப்படி வரும். ஓரளவுனா கொஞ்சம் கோன் ரிலீஸ் ஆகிற அளவுக்காவது கேப் இருக்கணும். அந்த அளவுக்கு கேப் இருந்து நம்ம வரைஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்பைரல் வந்து அழகாக வரும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓவராக லைன்ஸ் போடுற மாதிரி கோனை ரொம்ப தூக்குனா போல் வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து ஒன்று மேலே ஆகிடும். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்து அப்படியே அதே ஸ்மூத்தான ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு
சுற்றிக்கிட்டே இந்த மாதிரி பொறுமையாக சுற்றுறேன். ஓகேவா? இப்படி பொறுமையாக நம்ம இப்படி சுற்றி எங்கேயாவது லைன் கட் ஆச்சுன்னா அதை அப்படியே மறுபடியும் ஜாயின் பண்ணி இப்படி விட்டுடணும், வெறுமனே விட்டுடணும். இதையும் ஒரு 2 பேஜஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து லூப். இந்த லூப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டதாக இருக்கும். நம்மலாம் அந்த கோலத்துலலாம் போடுவாங்கள்ல, ரொம்ப பேசிக்கான கோலத்தில் இது அப்படியே சுற்றி சுற்றி 4 பக்கம் சேம் அதே தான். பட் வந்து இதை கோனில் எப்படி போடுறது, ரொம்ப குட்டி கோன், அது ரொம்ப பெருசாக போடுவாங்க, இது ரொம்ப குட்டி கோன். ஓகேவா? இந்த மாதிரி லூப்ஸ் எப்படி வரையுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2 புள்ளி நான் இங்கே வந்து டாட் வச்சு வரைஞ்சி காட்டுறேன். ஏன்னா ஹைட்டுக்கு ஒரு டாட், இந்த இடத்த டச் பண்ணி இப்படி கிராஸ் பண்ணி இந்த இடத்துல எண்டு பண்ணிடுறேன். அதாவது இடது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இடது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே போய் கிராஸ் ஆகி இப்படி வலது பக்கம் வந்து முடிச்சிடுறேன். இதே மாதிரி தான் லூப்பை வந்து நம்ம திருப்பி 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 போட்டு பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் கோணம் கொஞ்சம் தூக்குனா போல், ஓகேவா, மேலே பேப்பரை விட்டு கொஞ்சம் மேல் பக்கமாக வச்சு போடுறேன். இதை வந்து பலூன் மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு பெரிய சைஸ் லூப் வரைஞ்சிட்டு கீழே குட்டிக்கோன்னு இந்த மாதிரி 2 லைனை விட்டுட்டு அதில் கயிறு போட்டு கட்டிட்டா பலூன் மாதிரி சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்த ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி. அடுத்த இங்கிலீஷ் லெட்டர் சி எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வளைஞ்சி கீழே வந்து ப்ரெஷரை நிறுத்திட்டு இப்படி கோனை ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் கொடுக்குற கோனில் வந்து நான் ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி வளைச்சி நிறுத்திடணும். ரொம்ப குட்டியாக போட்டு பாருங்கள், ரொம்ப பெருசாக போட்டு பாருங்கள். பட் சி மாதிரி வரலன்னா கூட ஓகே. இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள்ஸ், ஓகேவா? இப்போ பிறை நிலவெல்லாம் எப்படி இருக்கும், குட்டி கோண்டு இருக்கும், பாதி தான் இருக்கும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் சி, அதே மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வரைய போகிறது யூ. யூ வந்து அதே தான், இங்கிலீஷ் லெட்டரில் வரக்கூடிய யூ. மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதாவது இடது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே ஒரு வளைவு கொடுத்து மறுபடியும் மேல் பக்கம் வலது பக்கமாக முடித்து கோண ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம யூ வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா எஸ் லெட்டர். அதே தான் இங்கிலீஷ் லெட்டரில் வரக்கூடிய எஸ். இப்போ எஸ் வந்து நேராக இருக்கிற மாதிரி இல்லாமல் கீழே படுத்தா மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வரைஞ்சி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எஸ் இந்த மாதிரி தான் வரையணும். நீங்கள் மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வரையலாம், பட் இந்த மாதிரி கீழ் பக்கம் பார்த்தா மாதிரி எஸ் வரைங்க. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வளைவு கொடுத்து மேலேருந்து இந்த பக்கம் இப்படி முடித்தோம்னா நமக்கு இந்த மாதிரி எஸ் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக முடிஞ்சிடும். ஸோ இதுதான் நம்மளோட 12 ஷேப்ஸ். ஓகேவா? நம்ம 12 ஷேப்ஸையும் இப்போ எப்படி வரையிறது அப்படின்றத கற்றுக்கிட்டாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம ஹோம்ஒர்க்காக போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். On a trip, on a boat, on a lake. இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸஸை இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும் இல்லையா? அதனால தான் இவன் என்ன பண்ண போகிறோன்னா இன்னைய கிளாஸோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களோட ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்து நீளமான பக்கத்தில் 4 பாக்ஸும் அகலமான பக்கத்தில் 3 பாக்ஸும் வரா மாதிரி, ஓகேவா, 3 கட்டங்கள் மேலே வந்து 3 கட்டங்கள் வரா மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு, ஏன்னா 12 மொத்தம் நமக்கு 12 பாக்ஸஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட 12 ஷேப்ஸும் அதை வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வரைஞ்சிட்டு அதில் ஒரு பாக்ஸ்லையும் நம்ம கற்றுக்கிட்ட அந்த ஷேப்ஸோட நேம்ஸை எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிட்டு நான் இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். இது ஸ்ட்ரைட் லைனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேலை யூஸ் பண்ணி வரைகிறேன். இதே மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு ஷேப்ஸ்க்கும் உங்ககிட்ட அதுக்கான டூல் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து சர்க்கிள் வரையும் போது அதுக்காக ஏதாவது மூடி எடுத்துக்கலாம். நான் ஸ்ட்ரைட் லைன் வரைகிறதுக்காக இந்த இடத்துல ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது டூல் இருந்தாலும் இல்லை நீங்கள் அப்படியே வரைஞ்சாலும் ஓகே தான். அதே மாதிரி கர்வ் லைனு, சர்க்கிள்ஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் யூஸ் பண்ணி வரைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரையலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்மளோட ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். நான் வந்து இங்கே ஏர்ஃபோர் ஷீட்டில் வரைகிறேன். நீங்களும் ஏர்ஃபோர் ஷீட்டில் வரையணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் நோட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வரைங்க. ஓகேவா? ஹோம்ஒர்க் நோட்டில் தான் வரையணும். ப்ராக்டிஸ்க்குன்னு தனி ஒரு நோட் வச்சுக்கோங்க. அப்படி நோட்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஏர்ஃபோர் ஷீட்டை அழகாக லேமினேஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் வரைஞ்சி முடித்த பிறகு அது காஞ்சதும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை அப்படியே நீங்கள் ஒரு ஸ்கேலை வச்சு சுரண்டிங்கன்னா அழகாக வந்துடும். அப்படி இல்லையா, காயாமல் ஈரத்தோடையே அழகாக போய் தண்ணி வச்சும் கழுவிடலாம். இதில் இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எழுதிக்கலாம். அப்படி இல்லையா, நான் வந்து இது கூடவே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து அதில் இருக்க நேமை கூட நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்களும் இதே மாதிரி சேமாக பெண்ணில் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வரைய தெரியலனா கூட யாராவது வரைய தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களோட உதவியும் நீங்கள் வாங்கி கொண்டு நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப தமிழில் பேசுகிறணும். சரி, ஓகே. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவ் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் லாங்காகவே போட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து சர்க்கிள் வரையும்போது நான் வெறுமனே பென்லேயே வரைகிறேன். உங்கள்கிட்ட எந்த டூல் இருந்தாலும் ஒரு பேப்பர், ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லலாம் இருக்குமே ஒரு டூல், அதை கூட வச்சு நம்ம சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வரும்போது எனக்கு வந்து லைன்ஸ் ஒழுங்காக வரல, ஒரு நீட்டாகவே வரல, இந்த வீடியோவில் நான் போடுற மாதிரி அந்த லைன் க்ளீனாகவே இல்லை, நான் போடுற மாதிரி சர்க்கிள்ஸும் க்ளீனாகவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களே டீமோட்டிவேட் ஆகி நீங்கள் வந்து அந்த கற்றுக்கக்கூடிய அந்த கலையை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் பிகினர்ஸ் ஓகேவா, குழந்தைங்க பிறந்தவொடனே நடக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, ததும்பி கொஞ்சம் கொஞ்சமாக வருடங்களாகும் காலங்களாகும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான், ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா தான் நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். சில பிள்ளைகள்லாம் ரொம்ப துருன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எடுத்தோடனே கோன் எடுத்தோடனே எல்லாமே நீட்டாக வரும், க்ளீனாக வரும், ஓகே. பட் எல்லாருமே ஒரே மாதிரி 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இந்த உலகத்தில். ஸோ நமக்கு வரல, எனக்கு வரமாட்டுது, எனக்கு சரியாக வரமாட்டுது அப்படின்ட்டு டீமோட்டிவேட் ஆகிடாதீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டீமோட்டிவேட் ஆகுதோ அந்த மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் நான் மைண்டில் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஓகே, இன்றைக்கி கிளாஸில் பார்த்த 12 பேசிக் ஷேப்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இப்போ இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன, அதை நாம் ஏன் இந்த முறையில் செய்யணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. அதில் இன்றைக்கி நான் சொல்லி தந்த ஒவ்வொரு ஷேப்பையும் அட்லீஸ்ட் 2 பேஜஸ்க்கு கை நல்லா பழகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரஃப் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணின பிறகு உங்கள் மெயின் ஹோம்ஒர்க் நோட்டில் ஒரு பக்கத்தை 12 கட்டங்களாக பிரித்து முதல்ல பேனாவால் அந்த வடிவங்களை வரைஞ்சிட்டு அதனோட மேலே அதனோட பேர்களை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பேனா கோட்டின் மேலே உங்கள் மெஹந்தி கோனை வச்சு அழகாக ட்ரேஸ் பண்ணி ஹோம்ஒர்க்கை முடிச்சிடும். நாம் ஏன் இப்படி பேனாவால் வரைஞ்சி அதுக்கு மேலே கோன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுமா? உங்கள் நோட்டில் இந்த 12 ஷேப்பும் பேனாவால் நீட்டாக இருக்கும்போது நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் வீடியோ ஆன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. உங்கள் நோட்டை திறந்து ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வளைவு நெளிவுகளை ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்றைக்கி இந்த சர்க்கிள்ஸை போட்டு பார்க்கலாம், இன்றைக்கி இந்த சர்க்கிள்ஸை போட்டு பார்க்கலான்னு நீங்களே பார்த்து ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி. நான் சொன்ன இந்த 2 பேஜஸ் அப்படின்றது ஒரு ஆரம்ப லெவல் தான். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் வரலன்னா நீங்கள் இன்னும் 3 பக்கமோ 4 பக்கமோ கூட தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கைகள் நல்லா பக்குவப்படும். தினமும் இதுக்காக ரொம்ப நேரம்லாம் ஒதுக்க வேணும். டெய்லி ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ நீங்கள் இதுக்குன்னு ஒதுக்கினாலே போதும். லைஃப் டைமுக்கு உதவக்கூடிய ஒரு சூப்பரான மெஹந்தி ஸ்கில்லை நீங்கள் ரொம்ப அழகாக கற்றுக்கலாம். நிறைய பேர் நினைக்கலாம், எதுக்கு இந்த தலையை சுற்றி மூக்க தொடுற வேறு, ஸ்ட்ரைட்டாக மூக்க தொட்டுட்டு போயிடலாமே அப்படின்ட்டு. அதாவது ஸ்ட்ரைட்டாகவே நான் கோனில் வரைஞ்சிட்டு போனேன், எதுக்கு இந்த பெண்ணில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு 10 வேலை எங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்னு நினச்சிக்கலாம். எல்லாமே வந்து உங்களோட ஹோம்ஒர்க் நோட் நீட்டாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். சில பேர் வந்து வெறுமனே பேப்பரில் வரைஞ்சி உங்களோட ஹோம்ஒர்க்கை வந்து சென்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அழகாக வந்து என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் நோட் வாங்கி அதில் வந்து நீட்டாக போட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி அது காஞ்சதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது, ஓகேவா? நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கோட் கேட்டிருக்கேன், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒற்றுக்கொள் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தில் எழுதிருந்துச்சு. எழுதினவர் வந்து கண்ணதாசனா பாரதிதாசனான்னு தெரியல. ஒருவேளை இந்த வீடியோவை தமிழ் பற்றுள்ள யாராவது பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க யார் நேம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அதிலிருந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நமக்கு ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது வந்து அவர் அப்பயே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நாமளும் இந்த ஸ்கில்லை அழகாக கற்றுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையிலும் கவலையே இல்லை அப்படின்ட்டு நாமளே ஒத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட கிளாஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் மெயின் நோட்டில் அழகாக வரைஞ்சி ட்ரேஸ் பண்ணியிருக்க அந்த ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் ஃபோட்டோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. மெஹந்தி காஞ்சதும் அதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி காய வைக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, கீப் ப்ராக்டிஸிங். Everyone I know's out on a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO, babe. I don't even care if we stay